நாளைக்கு MI8 ஃபைனல் ரெக்கனிங் ரிலீஸ் ஆக போகுது. MI 1 to 7 7 பாட்டையும் ஷார்ட்டா ஒரு ரீகேப் பார்த்துடலாம். MI பார்ட் 1ல வந்து ஈத்தன் ஹண்ட் IMFல இருக்காரு. இவரோட மென்டர் தான் ஜிம் ஃபெல்ப்ஸ். இந்த அனகொண்டா படத்துல பாம்பு முழுங்கி துப்புமே அவர் தான். இவங்க டீமா ஒரு மிஷனுக்கு போறாங்க. மிஷன் ஃபெயில் ஆயிருது. டீம்ல இருந்த எல்லாரும் செத்துடுறாங்க. அதுக்கு காரணம் ஈத்தன் ஹண்ட்னு இவரை எல்லாம் துரத்துறாங்க. இதுக்கு யாரு காரணங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டோரி. கடைசியில இவரோட மென்டர் ஜிம் ஃபெல்ப்ஸ் தான் மோலா இருப்பாரு. இதுல முக்கியமான சீன் வந்து வால் டிராப் சீன். நம்ம அரவிந்த் சாமி படத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருப்பாங்க. அடுத்தது செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ரோக் IMF ஏஜென்ட் ஷான் ஆம்ப்ரோஸ் அவர் வந்து கைமேரா அப்படின்ற ஒரு பயோ வெப்பனை வந்து அன்லீஷ் பண்ணி அதை விற்க பார்ப்பாரு. ஈத்தன் ஹண்ட் வந்து ஆம்ப்ரோஸோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் நியாவை ரெக்ரூட் பண்ணுவாரு. அவங்க வந்து ஒரு தீஃப் ரெக்ரூட் பண்ணி அதை திருட பார்ப்பாங்க. ஆனா ஆம்ப்ரோஸ் வந்து நியாக்கே அந்த வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணிடுவான். கடைசியில அந்த வைரஸை டெஸ்ட்ராய் பண்ணி நியாவை காப்பாத்தினாரு அப்படிங்கறது தான் ஸ்டோரி. இது தசாவதாரத்தோட ஸ்டோரி இல்ல. தேர்ட் பார்ட். ஈத்தன் ஹண்ட் வந்து இப்ப பெருசா மிஷனுக்குலாம் போறது இல்ல. லவ் பண்ணி மேரேஜ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல ஒரு ஏஜென்ட்டை கடத்திடுவாங்க. அதை காப்பாத்துறதுக்காக போவாரு. அந்த ஏஜென்ட் வந்து செத்துருவா. சாகறதுக்கு முன்னாடி ஈத்தனுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பியிருப்பான். அதுல வந்து ஒரு மைக்ரோ டாட் இருக்கும். அதுல வந்து ராபிட் ஃபுட் பத்தி சொல்லியிருப்பா. ராபிட் ஃபுட்ங்கிறது வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன். அந்த எவிடன்ஸை யூஸ் பண்ணி வில்லன் ஓவன் டேவியனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாரு. வில்லன் வந்து அதுல இருந்து தப்பிச்சு போயிருவான். தப்பிச்சு ஈத்தனோட ஒய்ஃபை கடத்திடுவாரு. கடத்தி ராபிட் ஃபுட் கொண்டு வந்தாதான் வந்து அவளை உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவான். கடைசியில ஒய்ஃபை காப்பாத்தினாரா வில்லன் என்ன ஆனாங்கிறது ஸ்டோரி. ஃபோர்த் பார்ட் கோஸ்ட் புரோட்டோகால். கிரெம்லின்ல ஒரு பாம் வெடிக்கும். அதுக்கு ஈத்தனோட டீம் தான் காரணம்னு சொல்லிட்டு பழையபடி இவங்களை துரத்திட்டு இருப்பாங்க. அதனால IMF விட்டு வெளியே போய் இந்த மிஷனை பண்ணுவாங்க. ஹென்ரிக்ஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நியூக்ளியர் வார ஸ்டார்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பான். கடைசியில வந்து நியூக்ளியர் வார தடுத்தாங்களா இல்லையாங்கிறது தான் ஸ்டோரி. இது பூர்ஜ் கலிஃபாவோட ஸ்டண்ட் இருக்கும். அதுவும் ஒரு மியூசியம் உள்ளார ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு சீன் இருக்கும். அதுவும் செமையா இருக்கும். அஞ்சாவது பார்ட் வந்து ரோக் நேஷன். வழக்கம் போல CIA வந்து ஈத்தன் ஹண்ட்டை தேடிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில சிண்டிகேட் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி இருக்கும். அதுல IMF மாதிரி ஆர்கனைசேஷனோட எக்ஸ் ஏஜென்ட்லாம் சேர்ந்து ஒரு குளோபலா ஒரு கேஸை கிரியேட் பண்ண பிளான் பண்ணுவாங்க. அதை இவங்க டீம்லாம் சேர்ந்து எப்படி தடுத்தாங்கிறதா ஸ்டோரி. இல்சா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சிண்டிகேட்டோட லீடரா வந்து சாலமன் லேனை காட்டுவாங்க. கடைசியில அவனை கண்டுபிடிச்சு இவங்க பிளானை எப்படி தடுக்கிறாங்கிறதா ஸ்டோரி. இதுல இம்பார்ட்டன்டான ஒரு சீன் ஒன்று இருக்கு. அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது சூப்பரா இருக்கும். அது மாதிரி ஒப்பேரா ஹவுஸ்ல வந்து ஒரு ஷூட் அவுட் நடக்கும். அதுவும் செமையா எடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து பார்ட் 6 வந்து ஃபால் அவுட். அப்பாஸ்டல் அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்கும். அதோட லீடரா வந்து சாலமன் லேன் இருப்பான். நம்ம லாஸ்ட் பார்ட்ல அரெஸ்ட் பண்ணாங்களா அவன் கூட வந்து ஜான் லாக்னு ஒரு புளுட்டோனியம் தேடிடுவாங்க. அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ரெக்கவர் பண்றதுக்கு ஈத்தன் ஹண்ட் டீம் போவாங்க. ஈத்தன் ஹண்ட்டும் நம்ம சூப்பர்மேன் ஹென்ரி கேவில் வந்து CIA ஏஜென்ட் ஆகஸ்ட் வாக்கரா வருவாரு. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஆயிரும். கடைசியில ஆகஸ்ட் வாக்கர் தான் வந்து ஜான் லார்க். இந்த நியூக்ளியர் பாம வந்து பிளான் பண்ணதே ஜான் லார்க் தான். காஷ்மீர்ல போயிட்டு இந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து டெட்டனேட் பண்ணா இந்தியா, பாகிஸ்தான், சைனா இந்த 3 கண்ட்ரியும் அழிச்சிடலாம். உலகத்துல இருக்க 1/3 பாப்புலேஷன் அப்படியே செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. கடைசியில இந்த நியூக்ளியர் பாம் எப்படி டிஃப்யூஸ் பண்ணி ஜான் லார்க் எப்படி கொல்றாங்கிறது ஸ்டோரி. இதுல முக்கியமான 2 சீன் இருக்கும். ஹெலிகாப்டர் சீனும் பாரிஸ்ல வந்து ஹாலோ ஜம்ப் பண்ணுவாரு. அடுத்தது 7வது பாட்டு தி டெட் ரெக்கனிங். என்டிட்டி அப்படிங்கிற ஒரு AI இருக்கும். அது வந்து டிஜிட்டலா வந்து எதை வேணா மேனிபுலேட் பண்ணும். ரஷ்யால இருக்கிற சப்மரைனை மேனிபுலேட் பண்ணி டர்பிடோ வச்சு அவங்க ஷிப்பை வந்து வெடிக்க வச்சிரும். இந்த என்டிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கீ இருக்கும். அது வந்து ஒரு 2 பீஸ் கீ. அந்த 2 ஒன்னா சேர்த்ததான் அந்த கீ வேலை செய்யும். ஒரு கீ வந்து இல்சா கிட்ட இருக்கும். அதை போய் ஈத்தன் ஹண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வந்துருவான். அடுத்த கீயை கேப்டன் அமெரிக்கா ஹீரோயின் கிரேஸ் கூட சேர்ந்து எப்படி திருடுறாங்கிறது தான் ஸ்டோரி. இதுல முக்கியமான 2-3 சீன் இருக்கு. ட்ரெயின்ல ஒரு ஃபைட் நடக்கும். சூப்பரா இருக்கும். ட்ரெயின்ல எஸ்கேப் சீன் இருக்கும். அதுவும் சூப்பரா இருக்கும். கீழே உடஞ்சு இருக்கும். அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வருவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஐகானிக் பேராஷூட் ஜம்ப். நெக்ஸ்ட் பார்ட் த ஃபைனல் ரெக்கனிங்ல இந்த என்டிட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட்ராய் பண்றதுதான் ஸ்டோரி. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம்.